அனைவருக்கும் வணக்கங்கள் கூறிக்கொண்டு சாட்டி தூய சிந்தாத்திரி அன்னை திருத்தல மறை பாடசாலையின் ஊடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையையும் 10 நரம்பு வீணையோடு தம்புரா சுரமண்டல இசையோடு எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. வாழ்வுக்கு வழிகாட்டும் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே மறை பாடசாலையினூடாக ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்க நீர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் அறிய இருக்கின்ற புதிய விடயத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். எங்களோடு கூடவே இருந்து எம்மை பலப்படுத்தி நெருப்படுத்தி அருளும். நாங்கள் அறிகின்ற விடயங்கள் எமது வாழ்வுக்கு உகந்ததாக அமைவதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த காலங்களிலே இறை வார்த்தையினுடைய ஒளியிலே, இறை வார்த்தையினுடைய சிந்தனையிலே ஆண்டவருடைய உன்னதமான செயல்பாடுகள் பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய மேன்மையை பற்றி அறிந்த நாங்கள் இறைவாக்கினருடைய சிறப்புமிக்க செய்திகளை, அந்த இறைவாக்கினர்கள் எவ்வாறு மக்களுக்கு ஒளியூட்டினார்கள், எவ்வாறு நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக செயல்பட்டார்கள், இதனால் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய திருப்பங்கள், ஏற்படுத்திய மாற்றங்களை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், தியானிக்கிறோம். மீண்டுமாக இறைவார்த்தையினுடைய வேதாகமத்தினுடைய பகுதியிலே மிக முக்கியமாக இருக்கின்ற இன்னும் ஒரு பகுதியை இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே மிக முக்கியமான பகுதியாக திருப்பாடல்கள், இந்த திருப்பாடல்கள் எவ்வாறு இறைவனை புகழுவதற்கும் இறைவனோடு எவ்வாறு ஐக்கியமாவதற்கும் இறைவனோடு எவ்வாறு ஒன்றிணைவதற்கும்
திருவிவிலியத்திலே இருக்கின்ற இந்த திருப்பாடல்கள் என்கின்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த திருப்பாடலுடைய அறிமுகம் பின்னணியை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த திருப்பாடல்கள் என்பது வேண்டுதல் செய்கின்ற கவி வரிகளாக 150 கூட்டுத்தொகையாக ஒரே நூலாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய மொழிபெயர்ப்பிலே சங்கீதங்கள் என்று சொல்லியும், புதிய மொழிபெயர்ப்பிலே திருப்பாடல்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த திருப்பாடல்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளின் வேளைகளிலே மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நூலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது இறைவார்த்தை முடிந்ததன் பிற்பாடு அந்த இறைவார்த்தையோடு தொடர்புடைய மக்களை சிந்திக்க தோன்றுகின்ற அளவுக்கு உகந்த வகையிலே அந்தந்த நாளுக்களுக்குரிய திருப்பாடல்களை திருச்சபை தந்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு கவி வரிசையும் நரம்புகளுள்ள வாத்திய கருவிகளோடு பாடப்பட்டதாகவே காணப்படுகிறது. இங்கே இருக்கிற அந்த 150 சங்கீதங்களும் நரம்பு வாத்திய கலைகளோடு ஒன்றிணைக்கப்பட்ட சுர வரிசைகளாகவே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது பாடப்பட்டதாகவும் நாங்கள் அறிகின்றோம். இந்த திருப்பாடல்கள் பெரும்பாலும் இறைவனுடைய நன்மைத்தனத்தினால் நிறைந்து வழிகின்ற மகிழ்ச்சியினாலும் புகழ்ச்சியினாலும் கூறப்பட்டவையாகவே கருதப்படுகிறது. இன்னும் சில பாடல்கள் துன்பங்களும் புலம்பல்களும் அல்லது பாவ அறிக்கையும் மன்னிப்பும் வேண்டி பாடப்பட்டதாகவே இந்த திருப்பாடல்கள் காணப்படுகிறது. சில சங்கீதத்தை இலக்காக கொண்டு நோய்கள், துன்பங்கள், வாழ்விலே கசப்பான அனுபவங்களின் போது பாடப்பட்டதாகவே இவை கருதப்படுகிறது. எனினும் இவை அனைத்திலும் நாம் காணக்கூடியது யாதெனில், மக்களினுடைய மனப்பான்குகளின் பரந்த ஆழமான தன்மையை இதிலே காணக்கூடியதாக இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். எபிரேய மொழியிலே இந்த திருப்பாடல்கள் நூல் தெகிலியும் என அழைக்கப்படுகிறது. அதாவது புகழ்ச்சி என்கின்ற பொருளை உணர்த்துகிறது. இப்பெயரினுடைய
வழியாகவே ஏனைய சொற்களை விட திருப்பாடல்களிலே உள்ளார்ந்த அர்த்தத்தை கொடுக்கின்ற, அர்த்தத்தை எடுத்து காட்டுகின்ற அம்சமாகவே இத்திருப்பாடல் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. மிகவும் ஆழமான, மிகவும் ஆழ்ந்து துயரத்தோடும் வேதனையோடும் கூறப்பட்டிருக்கின்ற இந்த சங்கீதங்களிலே ஒவ்வொன்றின் வழியாக இறைவனுடைய நற்பண்புகளையும் இறைவன் மட்டிலே கொள்ள வேண்டிய நம்பிக்கையையும் தங்கி வாழுகின்ற வாழ்வை உணர்த்தப்படுகின்றதை இந்த திருப்பாடல்கள் உணர்த்தி நிற்கின்றது. தற்காலத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 150 திருப்பாடல்களும் ஒரே விடயத்தில் கீழே ஓர் அர்த்தம் தொடக்கம் மற்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற வரையிலே வளர்ச்சி அடைவதையும் ஒவ்வொரு அலகிலும் ஒழுங்கிலும் கூறப்பட விடவில்லை. இவை சிறு பிரிவுகளினுடைய தொகுப்பாகவே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அநேகமாக இறை வார்த்தையிலே காணப்படுகின்ற திருப்பாடல்கள் தாவீதினுடைய திருப்பாடல்களாகவும் ஆகாபினுடைய திருப்பாடல்களாகவும் கோராவினுடைய திருப்பாடல்களாகவும் ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் வழியாக உணர்த்தப்படுவது யாதெனின், தாவீதினாலும் ஆகாபினாலும் இவை எழுதப்படவில்லை என அவர்களினாலே இவை சேகரிக்கப்பட்டது என்பதை இதை உணர்த்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, இதனுடைய பின்னணியை அறியக்கூடியதாகவே இருக்கிறது. அநேகமான திருப்பாடல்கள் தாவீதினாலும் அரச திருப்பாடல்களாக கருத்தில் கொள்ளப்படுவதோடு ஆகாபின் திருப்பாடல்கள் திருக்கோவிலின் பாடல் தொகுப்பின் வழியாக பெற்றவை என கூறப்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. முன்னர் கூறியதை போன்று சிறிய பாடல்களுடைய பகுதிகளினால் அமைக்கப்பட்ட இந்த திருப்பாடல்கள், இந்த திருப்பாடல் நூலானது சிறிய 5 நூல் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதாயினும் இவை அநேகமாக அந்நூலின் சாயலை கொண்டுள்ளதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. 5 நூல் பிரிவுகளை இந்த திருப்பாடல் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக திருப்பாடல் 1 41 திருப்பாடல்கள் தாவீதினுடைய பாடல்களின் மூலம் தொகுக்கப்பட்டிருப்பதையும், இரண்டாவது நூல் திருப்பாடல் 42 தொடக்கம் 72 திருப்பாடல்கள் வட அரசின் பாடல் தொகுப்பாகவும், மூன்றாவது நூல் 75 தொடக்கம்
89 திருப்பாடல்களை கொண்ட திருக்கோவிலின் பாடகர்களினுடைய தொகுப்பாகவும், 4வது நூல் 90 தொடக்கம் 106 திருப்பாடல்கள் புது வருடத்திற்கான அரச திருப்பாடல்களும் தொகுப்பிலிருந்து பெற்றவையாகவும், 5வது நூல் பிரிவு 107 தொடக்கம் 150 திருப்பாடல்கள் 2ஆம் அல்லது அறிவிக்கப்பட்ட தாவீதின் அரச பாட தொகுப்பிலே இருந்து தொகுக்கப்பட்டதாக இந்த 5 பிரிவுகளாக திருப்பாடல்கள் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நூல் பிரிவிலையிலும் இறுதியிலே உள்ள சொற்களினுடைய வழியாக வேண்டுதலினுடைய சாயல் உருவம் பிரதிபலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ராயலர் கடவுளாகிய ஆண்டவர் புகழப்படுவதாக ஆமீன் ஆமீன் என்று சொல்லி இந்த ஒவ்வொரு நூல் பிரிவினுடைய இறுதி பகுதியில் உள்ள சொல்லாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக திருப்பாடல் 41வது திருப்பாடலிலே 13வது திருவசனம் இவ்வாறு எடுத்துரைக்கிறது. இந்த 41வது திருப்பாடலிலே கூறப்பட்டிருக்கின்ற இறுதியும் வார்த்தை சொல்லாகவே இந்த சொல் பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. இஸ்ராயலரின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப்படுவாராக, ஊழியாக புகழப்பெறுவாராக, ஆமீன் ஆமீன் என்று சொல்லி இறுதியில் உள்ள சொற்கள் வழியாக வேண்டுதலினுடைய சுய உருவத்தை பிரதிபலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று 72வது சங்கீதம் 19வது இறுதி வசனத்திலையும், 89வது திருப்பாடல் 52வது இறுதி வசனத்திலும், 106வது திருப்பாடல் 48வது இறுதி வசனத்திலும், 150வது திருப்பாடலிலே 6வது வசனமும் இவ்வாறுதான் முடிவடைவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப்பெறுவாராக, ஆமீன் ஆமீன் என்ற சொற்கள் சுய உருவத்தை பிரதிபலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை, அதனுடைய அறிமுகத்தை பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. மேலும் இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியத்துவத்தை பார்க்கிற பொழுது மரபு ரீதியாக தாவீது அரசன் இதனுடைய ஆசிரியராக கூறப்பட்டிருப்பினும், திருப்பாடல்களிலே உள்ள பாடல்களிலே காணக்கூடிய பொது தன்மையையும் அதிலே பயன்படுத்தப்பட்டுள்ள மொழியில் பல்வேறுபட்ட தன்மையையும் பிற்கால சம்பவங்களிலே பிற்காலம் பற்றி முன்வைக்கப்பட்டுள்ள குறிப்பாக உணர்த்துகின்ற அனைத்து ஆசிரியத்துவமும் பற்றியும் பிரச்சினைக்குரிய நிலைமையை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாவீது அரசனுடைய பெயரிலே வேறுபடுத்தப்பட்டுள்ள திருப்பாடல்களினுடைய பிற்காலத்திலான மொழியின் தன்மைகளை காணக்கூடியதாக இருப்பினும், பிற்காலத்திலே சம்பவங்கள் குறிப்பாக உணர்த்துவதை காணக்கூடியதாகவே உள்ளது. உதாரணமாக திருப்பாடல் 51வது திருப்பாடல் 18-19 வசனங்களின் வழியாக
ஜெருசலேம் அழிவுகளுக்கு பிற்காலத்திலே நிகழ்ந்தவை குறிப்பாக உணர்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 51வது திருப்பாடல் ஜெருசலேமினுடைய அழிவுக்கு பிற்காலத்தில் நிகழ்ந்தவை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த திருப்பாடல்களிலே காணப்படுகின்ற எபிரிய மொழி நடை நாடு கடத்தப்பட்ட காலத்தை சேர்ந்ததென்று அநேகமாக அறிஞர்களினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று திருப்பாடல்களில் சில பாடல்கள் மிகவும் பழமையானது என்பதை இன்னும் ஒரு வினாவாகவே காணப்படுகிறது. திருப்பாடல் 110வது திருப்பாடல் மிகவும் பழமை வாய்ந்ததொரு திருப்பாடலாகவே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் பலப்பக்கம் வீட்டிரும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். நீர் உமது படைக்கும் தலைமையை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உகந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பனியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிதசேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவி என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார் என்று இந்த திருப்பாடல் மிகவும் பழமை வாய்ந்தவை என்பது குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில திருப்பாடல்கள் தாவீதினுடைய காலத்திலே தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்களுடைய தொடக்கம் தாவீதின் காலத்திலே என சிலர் பொதுவாகவே கூறுகின்றார்கள். எனினும் இந்த திருப்பாடல்களோடு தொடர்புடைய மேற்கூறப்பட்ட பாடல் விடயங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அதனுடைய ஆசிரியத்துவம் தாவீதுக்கு அர்ப்பணம் ஆனது என தெளிவுபடுத்தப்படுகிறது. எனவே இந்த திருப்பாடலுடைய ஆசிரியத்துவம் தாவீதையே சாரும் என்று சொல்லி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலுடைய ஆரம்பம், திருப்பாடலுடைய பின்னணி, திருப்பாடல்கள் 5 நூற்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த 5 நூல் பிரிவுகளும் எந்தெந்த பகுதிகளில் இருந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் பின்னணியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த திருப்பாடல், ஒவ்வொரு திருப்பாடல்களும் ஏதோ ஒரு வழியிலே எம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்துவதற்கும் இறைவனோடு ஒன்றிணைந்திருப்பதற்கும் எம்மை அழைத்து நிற்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே இந்த திருப்பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை நாங்கள் வாயார பாடி இறைவனோடு ஐக்கியமாக இந்த திருப்பாடல்கள் எமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் அடுத்த வாரத்திலே திருப்பாடலுடைய வகைகளையும் அதற்கு பிற்பாடு திருப்பாடல்களுள் இருக்கின்ற மிக முக்கியமான அம்சங்கள், பிரிவுகளையும் அடுத்த வாரத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வாழ்வுக்கு வழிகாட்டுகிற இறைவா, உம்மை புகழ்ந்தேற்ற
எங்களுடைய வேண்டுதல்களை ஒப்படைக்க, உள்ள குமுறல்களை உமதண்டை எடுத்தியம்ப, உம்மை புகழ்ந்தேற்ற நீர் எமக்கு திருப்பாடலை இறை வார்த்தையிலே தந்திருக்கின்றீர். அவற்றினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் திருப்பாடலை பற்றி, அதனுடைய பின்னணி பற்றி, ஆசிரியத்துவம் பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா தொற்று காலங்களிலே ஆன்மீக வறட்சியினாலே ஆன்மீக தாக குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீர் உம்முடைய இறை வார்த்தையை இந்த மறை பாடசாலையினூடாக, இன்னும் சிறப்பாக பகலவன் இறையொளி தொலைக்காட்சி வழியாக பலரை நீர் சந்திக்கின்றீர், பலருக்கு வாழ்வுக்கு வழிவகுக்கின்றீர். அவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்தும் உமது அன்பிலே நிலைத்து வாழ உமக்கு அருள் தாரும். ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.